ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கூடிய விரைவில் நம்ம சென்னை நகரில் டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சென்னை நகரை பொறுத்தவரையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஓடுற மெட்ரோ ட்ரெயினை ஒரு டிரைவர் தான் இயக்குறாரு. அதாவது ஒரு ஹியூமன், ஒரு மனிதன் தான், ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஆனால் இனிமே மனுஷனே இல்லாமல் மெட்ரோ ட்ரெயின்களை இயக்க போகிறாங்க. இதுதான் நம்ம டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். கேட்கறதுக்கே கொஞ்சம் பீதியாக இருக்கலாம், ஆனால் அதுதான் ரியாலிட்டி. கூடிய விரைவில் நம்ம சென்னை நகரில் டிரைவரே இல்லாமல் மெட்ரோ ரயில்கள் ஓடப்போகுது. இப்போ இருக்கிற வண்டிக்கும் டிரைவர்லெஸ் ட்ரெயினுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமான்னு கேட்டால் நிறைய வித்தியாசங்கள் இருக்க தான் போகுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி ஆகட்டும், இல்லை பேசஞ்சர்ஸோட ஃபெசிலிட்டி ஆகட்டும். பேசஞ்சர்ஸை பொறுத்தவரையில் பர்த் சீட்ஸ் அப்படிலாம் கொண்டு வராங்க. அதே மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ஃபார் லேப்டாப்ஸ், மொபைல்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்சிடி ஸ்க்ரீன் ஃபார் என்டர்டைன்மெண்ட், அதே மாதிரி ரியல் டைம் ரூட் மேப்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை புதிதாக வர மெட்ரோ ட்ரெயினில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற மெட்ரோ ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் தான் பிரேக் ஆகட்டும், இல்லைன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரியான ஒரு செட்டப்ஸ் புதுசாக வர வண்டியில் இருக்க போகுது. நம்ம சென்னை நகரை பொறுத்தவரையில் சபர்பன் ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டு இருப்பார், அதே மாதிரி ஒரு வண்டி இயக்கிற ஒரு டிரைவர் இருப்பார். ஆனால் மெட்ரோ ட்ரெயினை பொறுத்தவரையில் கார்டு இருக்க மாட்டார், டிரைவர் மட்டும்தான் இருப்பார். எதுக்கு டிரைவர் கூட அப்படின்னு மெட்ரோ ரயில் நிர்வாகம் யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. டிரைவரே இல்லாமல் வண்டியை இயக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு முதல் செட் ஆஃப் ட்ரெயின்ஸை இறக்க போகிறாங்க. ஸோ நம்ம சென்னையில் இந்த ட்ரெயின்ஸ், டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின்ஸ் எப்போ வருது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் மாதிரி முதல் செட் ஆஃப் ட்ரெயின்ஸ், அதாவது அந்த வண்டி பார்த்திங்கன்னா டிரைவருக்கான அவசியமே இருக்காது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. அந்த மாதிரியான செட் ஆஃப் ட்ரெயின் செட்ஸ் ஆகஸ்ட் மாதம் நம்ம சென்னையில் இறங்குது. செகண்ட் செட் ஆஃப் ட்ரெயின்ஸாக அங்கேருந்து ஒரு 2 மாதத்தில் அக்டோபர் மாதம் மாதிரியோ இல்லை நவம்பர் மாதம் மாதிரியோ இன்னும் ஒரு 6 வண்டிகள், 6 கோச்சஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கோச்சஸ்க்கும் when it comes to passengers ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்க போகுது. இந்த பர்ச் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்ச் சீட் அப்படின்றது எதுவும் கிடையாது. நின்றுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம குட்டி செவத்தில் உட்கார்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி பர்த் சீட்ஸ் வரப்போகுது. அதே மாதிரி எல்சிடி ஸ்க்ரீன்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸில் பெருசாக மாறுதல் இருக்க போகிறது கிடையாது. பட் அந்த வண்டியை யார் இயக்குறாங்க அப்படின்றதுல பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. இதோடைய ஸ்பீடுமே இப்போ இருக்கிற வண்டியோட ஸ்பீட்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 80 to 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த வண்டியால் பயணிக்க முடியுமா. ஒரு சிங்கிள் ட்ராவலில் அட் த மேக்ஸிமமாக ஒரு 1000 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் இந்த ரயிலில் பயணிக்க முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்க போகுது. இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் எலக்ட்ரிசிட்டியை கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி நிறைய டிடெக்டர்ஸ் இருக்க போகுது. டிடெக்டர்ஸ் அப்படின்னா இப்போது ஓடுற ரயில் பாதையில் ஏதாவது ஒரு தடை, ஒரு கல் விழுந்திருந்ததுன்னா கூட அதை சென்ஸ் பண்ணி வண்டியை நிறுத்தணும் இல்லைங்களா. ஒரு மனிதனாக இருந்தால் அவர் கண்ணில் பார்த்து ஒரு கட்டையோ ஏதோ ஒன்று கடந்ததுன்னா அவர் ஹியூமன் ஐயில் பார்த்து அந்த வண்டியை நிறுத்திடுவார். ஆனால் ஒரு டிடெக்டர் இப்போ அந்த வேலையை செய்ய போகுது. ஏதாவது ஒரு தடை இருந்ததுன்னா பாதையில் வண்டியை ஆட்டோமேட்டிக்காக நிறுத்துகிற மாதிரி சென்சார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சென்சார்ஸ் அண்ட் டிடெக்டர்ஸ் நிறைய ஃப்ரண்ட்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த வண்டி ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலும் ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு அது பயன்படுத்திக்க போகுது. இந்த டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயினை எந்த ரூட்டில் இவங்க இயக்க போகிறாங்க அப்படின்னா ஃபேஸ் 2 காரிடார் 4ல் தான் இந்த முதல் செட் ஆஃப் ட்ரெயின்ஸை இயக்க போகிறாங்கன்ற மாதிரி சிஆர்எம்எல் சொல்லியிருக்காங்க. இது எந்த ரூட் அப்படின்னா லைட் ஹவுஸ்க்கும் பூந்தமல்லி பைபாஸ்க்கும் இடையிலான இந்த ரூட்டு. இந்த ரூட்டில் ஒர்க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பட் ஓரளவுக்கு நல்ல ஃபேஸில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரயில் பெட்டிகள் வர்றதுக்கு முன்னாடி மைட்பி அப்படின்னா ஒரு ஜூன் மாதம் மாதிரியே இந்த ரூட்டில் இருக்கிற பெலாஸ்டிக் ட்ராக்ஸை லே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சிஆர்எம்எல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பை ஆகஸ்ட்டு ஒரு நல்ல ப்ராக்ரஸ் இந்த ரூட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏறுற வண்டியில் டிரைவர் இருக்க மாட்டாருன்னா நிச்சயமாக அது நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்க தான் போகுது. இனிஷியலாக கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், போக போக இதுவே பழகிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி சேனலில் தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.